யூஸ்வலாக லேபில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அதில் தான் அதாவது ஹீப்பா ஃபில்டர் அப்படின்ற ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபில்டரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா டு அவாய்ட் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷன். ஸோ எதை வச்சு இதை பேஸ் பண்ணி அந்த ஃபில்டரை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் மைக்ரோபிளாஸ்மா. ஏன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா வைரஸ்க்கு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் மைக்ரோ ஆர்கானிசமில் கொஞ்சம் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறது மைக்ரோபிளாஸ்மா. ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் செல் வால் கிடையாது. இட் வில் லுக் லைக் அ ஃப்ரைட் எக் ஷேப் மாதிரி தெரியும். ஃப்ரை பண்ண எக் எப்படி இருக்கு, இர்ரெகுலரான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இட் காசஸ் சம் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா லோ GC கண்டென்ட் வச்சிருக்கோம். வாட் இஸ் GC? G+C. So you have seen in DNA adenine, guanine, cytosine, thymine எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? So guanine content and cytosine content பார்த்தோம்னா low amountல present ஆயிருக்கும். This is called mycoplasma. Next பார்த்தோம்னா actinomycetes. What is actinomycetes அப்படின்னா, we can give the best example. மழை பெய்யும் போது நமக்கு earthy odor smell வரும்ல, earthy smell, earthy odor வருதுல. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா because of actinomycetes. Actinomycetes is present in the soil. அது என்ன ஆகும்னா rain dropல படும்போது it will produce some sort of chemical called geosmin. Geosminன்ற ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ரெயின் வாட்டரோட சேரும் போது நமக்கு வந்து அந்த மண் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த earthy odor வருது. ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் actinomycetes. ஓகேவா? actinomycetesல இன்னும் நிறைய ஆர்கானிசம் இருக்கு. streptomycetes இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம் இருக்கு. it also helps for growth of plant. so plant நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? it act as a symbiotic. what is mean by symbiotic? it have a mutual relationship between two species. ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கு நடுவுல ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட், ஒரு ஹையர் பிளான்ட் பார்த்தோம்னா actinomycetes வாழ்றதுக்கு இடம் கொடுக்கும். இன்டர்ன் இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜனை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணும். அந்த பிளான்ட் நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது இது நான் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். வாட் இஸ் மீன் பை நான் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்? நான் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா இந்த பட்டாணி வகை, அதுக்கப்புறம் பருப்பு செடிலாம் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட்ல தான் அதிகமாக பிரசன்ட் ஆயிருக்கும். இன் ரூட் ரீஜன்ல இது பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் actinomycetes. இந்த actinomycetesல நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட தயாரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்த ஒரு பெரிய டாபிக், ஒரு மேஜர் டாபிக் பார்த்தோம்னா fungi. What is mean by fungi? You have read in 5 kingdom classification. What is fungi? Fungi is made up of, fungi cell wall is made up of chitin. Okay, next பார்த்தீங்கன்னா இது எங்க வருது? It is an eukaryotic organism because it has true nucleus. இதுக்கு true nucleus present ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா இது ஒரு தாலஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு அப்படியே நெட்வொர்க் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு ஒரு ப்ராப்பரான ரூட், ஸ்டெம், லீஃப் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஜஸ்ட் we can see a mycelial growth. This is called mycelium. thread like structure present ஆயிருக்கு இல்லையா, இதுதான் mycelium. இந்த myceliumக்கு நடுவுல, இந்த ஒவ்வொரு செல்லுக்கு நடுவுல ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, இது பேர் தான் septa. Okay, if the cells are separated with the help of septa, it is called septate mycelium. The thread like நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது த்ரெட்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்ல நம்ம வந்து இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா if we can see a septa here, septa இருந்ததுன்னா this is called septate mycelium. septa இல்ல அப்படின்னா it is called sinusoidal mycelium. Okay, septate sinusoidal mycelium. Okay, it can be asked in 2 mark or they can ask you to draw a diagram. See this, இங்க நடுவுல septa present ஆகல. what is mean by mycelium அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பிளான்ட் வளர்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மீன் இந்த ஃபங்கி வளர்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா thread like structureல present ஆயிருக்கு. கிளம்பா thread போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் present ஆயிருக்கு. அதுதான் பார்த்தோம்னா mycelium. ஓகேவா? இந்த mycelium பார்த்தோம்னா hyphae அப்படின்ற மாதிரி growthல வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, it is a multicellular structure. multi cells, ஏன்னா இங்க நிறைய cells வச்சிருக்கு. it is not a unicellular organism because it consists of many cells. அதனால multicellular. இதுகிட்ட ப்ராப்பரான நியூக்ளியஸ் present ஆயிருக்கு. so it is called eukaryotic organism. okay, next இதோட முக்கியமான டைப் பார்த்தோம்னா lectentema. based on the
mycelial structure. இந்த mycelial structure வச்சு ரெண்டா பிரிச்சோம். மறுபடியும் அது எப்படி வந்து காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கா அந்த mycelium இல்ல லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு வச்சு நம்ம பிரிச்சிருக்காங்க. So parenchyma, whether it can be compact in structure or it may be loosely connected. Next பார்த்தோம்னா prosenchyma and pseudo parenchyma. So first prosenchyma அப்படின்னு பார்த்தோம்னா it is a loosely it is a compactly arranged structure. அதுக்கப்புறம் லூஸாவும் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? போக போக என்ன ஆயிடும்னா லூஸ் ஆயிடும். இது pseudo parenchyma. Next, what does mean by anamorph? Anamorph is nothing but asexual reproduction அந்த பிளான்ட்ல நடந்து அதாவது இந்த ஃபங்கைல நடந்துது அப்படின்னா it is called anamorph. Asexual reproduction, A for A. Okay, next telomorph அப்படிங்கும்போது sexual reproduction will occur. What does mean by holomorph அப்படிங்கும்போது whole on the whole அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பிளான்ட் அந்த ஃபங்கையோட என்டையர் ஸ்ட்ரக்சர்மே எதுக்காக யூஸ் ஆகும்னா ரீப்ரொடக்ஷனுக்காக ஹெல்ப் ஆகும். அதுதான் holomorph. ஓகேவா? This is what given in your page. First இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெனிசிலியம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பெனிசிலியம் இஸ் a fungi. இந்த பெனிசிலியம்ல தான் பெனிசிலின்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த பெனிசிலியம்ன்றது ஃபங்கை. இந்த ஃபங்கைல இருந்து பெனிசிலின்ற ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றாங்க. அதுதான் பார்த்தோம்னா ஒரு மேஜரான டிஸ்கவரி. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பெனிசிலினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இதை வச்சு நிறைய வேர்ல்டு வார் அப்போ நிறைய சோல்ஜர்ஸ்க்கு ட்ரீட் பண்ணி கியூர் ஆயிருக்கு. ஸோ ஹி வாஸ் அவார்டட் வித் a Nobel Prize in 1945. Okay, so take your book, underline the words mycoplasma. 20th page எடுத்துக்கோங்க. Second line mycoplasma, second line underline பண்ணிக்கோங்க. Pleomorphic, what does mean by the term pleomorphic? Pleomorphic na it goes on changing its structure. It keep on changing the structure. It doesn't have a proper structure. Underline பண்ணி எழுதிக்கோங்க. Next, gram negative microorganism. What does mean by gram negative microorganism? நம்ம பாக்டீரியா பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம். What is gram positive? What is gram negative? Gram positive என்ன இருக்கும்? It has thick peptidoglycan. Negative ல கம்மியா தான் இருக்கும். Okay. Next, was first isolated by Nocard and co-workers in 1985 from the pleural fluid. What does mean by the term pleural fluid? Respiratory fluid. Underline the word and write it. Affected with bovine pleuropneumonia. Bovine and cow. Okay. Next, pleuropneumonia. Pleuro means respiratory. Pneumonia. Pneumonia naale lung infection adha nam enna solluvom pneumonia nu solluvom. They lack cell wall. Lack means absent. Cell wall is absent. Appears like fried egg in culture. The DNA content has low guanine and cytosine content than true bacteria. அதுக்கு அப்புறம் வர லைன் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Little leaf of brinjal, witch's broom of legume, phyllodes of cloves and sandal spike. These are the disease caused by mycoplasma. It is caused by mycoplasma mycotox. Okay. Next, actinomycetes பாருங்க. It is also known as ray fungi. It can be asked in one mark question. What does mean by ray fungi? It is nothing but actinomycetes. Mycelia like growth. அதான் சொன்னா mycelia னா என்னன்னு. Thread like structure தான் நம்ம வந்து mycelia ன்னு சொல்லுவோம். They are anaerobic and facultative anaerobic microorganism. இதுவும் நம்ம பாக்டீரியா டாபிக்லயே பார்த்துட்டோம். What is anaerobic? In the absence of air. What is facultative anaerobe? It can live also in the presence of air. ஆனா பெஸ்டா எப்ப வளரும்? anaerobic environment, அதாவது absence of air தான் நல்லா வளரும். Okay, gram positive. Next, they do not produce aerial mycelium. Aerial mycelium வெளியில வந்து வளருது. ஓகேவா? Their DNA content is high, guanine and cytosine content is high. Frankia, important one mark question. Frankia is a symbiotic. Symbiotic means என்ன சொன்ன mutualistic. ரெண்டு பேரும் mutually benefit ஆவாங்க. Actinobacterium which produces root nodules and fixes nitrogen in non-leguminous plants. Non-leguminous plants என்ன அர்த்தம்? Normal plants தான் நம்ம வந்து non-leguminous plants. Legumes அப்படினால என்ன அர்த்தம்? பட்டாணி வகை இல்லாட்டி பருப்பு செடியை தான் நம்ம வந்து legumes சொல்லுவோம். Such as alnus and casuarina. They produce multicellular sporangium. Spores produce ஆகும். Actinomycetes bovis grows in oral cavity and causes
Streptomyces is a mycelial forming actinobacteria, lives in the soil. They import earthy odor, underline the word earthy odor, to the soil after the rain, which is due to the presence of geosmin. 1 mark question or 2 mark question. Some important antibiotics, namely streptomycin, chloramphenicol and tetracycline, are produced from this genus. So, இதெல்லாம் வந்து antibiotics. Next, fungi பாருங்க. Important 1 mark question. Sir Alexander Fleming in 1928 penicillin discover பண்ணிருக்காங்க in World War II ல. Next பாருங்க Nobel Prize in 1945. Next milestones எல்லாமே 1 mark questionல கேட்கலாம். ஓகேவா? அதுல அந்த heterothalasம்ன்ற வேர்ட் இருக்கு பாருங்க, அண்டர்லைன் பண்ணி எழுது. Opposite sexes with single mycelium. ஒரே பிளான்ட் அத ஒரே ஸ்ட்ரக்சர்ல ஃபீமேல் தனியா ப்ரொடியூஸ் ஆகும், மேல் தனியா ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க 1952 parasexual cycle. What is mean by parasexual cycle அப்படினா transfer genetic material without meiosis. Okay, next fungus na என்னன்னு கொடுத்திருக்காங்க, mushroom na என்னன்னு தெரியும் நமக்கு. அடுத்து A chlorophyllus. A means absent, chlorophyll is absent. Heterotrophic அந்த tabular column அப்படியே சொன்னா what is heterotrophic? It has to depend on other organism for its food material. Next, mycology. What is mean by the term mycology? இதுவும் கிளாஸ் நடக்கும்போதே சொன்னேன். It is study of fungi is called mycology. Underline 1 mark question. P.A. Mitchell is considered as the founder of mycology. Next, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்க நேம்ஸ் எல்லாமே important mycologist. Next, Indian mycology. அந்த green color boxல இருக்கிறது பாருங்க, Butler. He is the father of Indian mycology. He established imperial agriculture research at Pusa, Bihar. ஆனா அதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டிடியூட் எங்க மாத்திட்டாங்க அப்படினு பார்த்தா டெல்லிக்கு மாத்திட்டாங்க. He has published a book Fungi and Disease in Plants on Indian Plant Disease in 1918. 1 mark question. So next paragraph பாருங்க, general characters. It is made up of a thin filamentous branched structure called hyphae. Mycelial இருக்க இப்போ மொத்தமா சொல்லும்போது myceliaன்னு சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது it is called hyphae. A number of hyphae get interwoven to form a mycelium. So இதெல்லாம் சேர்ந்து தான் mycelium மாறுது. The cell wall of fungi is made up of chitin, a polymer of N-acetylglucosamine and fungal cellulose. Next பாருங்க, septae இருந்தா என்ன, septae இல்லாட்டி என்ன. The fungal mycelium is classified into 2 types based on the presence and absence of septae. The lower fungi, the hyphae, is aseptate. What is mean by aseptate? It does not have septa in between the cells. And it is known as cenocytic mycelium. It is an important 2 mark question. Mark it. Example: in higher fungi, septum is present between the cell wall of the hyphae. Example: Fusarium. Here hyphae நடுவுல septae present ஆயிருக்கும். Next, mycelium is organized into loosely or compactly interwoven fungal cell tissue called plectenchyma. It is further divided into prosenchyma and pseudoparenchyma. முன்னாடி சொன்ன பாயிண்ட் இதுல இப்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம்னா they are arranged loosely. ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப்ல பாருங்க they are compactly arranged and lose their identity. Next, holocarpic. Holo means என்ன சொன்னேன், full. அப்ப entire thallus மொத்தமே entire structureமே reproductionக்கு help பண்ணும். அதுதான் பார்த்தோம்னா holocarpic. Okay, the holocarpic forms the entire thallus is converted into the reproductive structure, whereas a eucarpic in some region is involved in the thallus. So holomorphic opposite eukaryotic. அப்போ ஒரு சில ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. அடுத்து பாருங்க, next paragraph. The fungi reproduce by asexual and sexual method. Asexual phase is called anamorph. சொன்னாலே ஏக்கு ஏ ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து telomorph. Telomorph means sexual phase. Next topic போலாம். So next topic is sexual reproduction. So sexual reproduction 3 classify பண்றாங்க. ஒன்னு என்ன அப்படினு பார்த்தோம்னா first protoplast fusion. What is mean by protoplast? ஒரு செல்லுக்குள்ள இருக்க கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாம் தான், அதாவது நியூக்ளியஸ் உள்ள இருக்க சைட்டோபிளாசம், இது எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்றோம்னா புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா? புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாஸ்ட். இந்த புரோட்டோபிளாஸ்ட் ரெண்டும் சேரும்போது தான் ஃபியூஷன் நடக்குது. ஃபியூஷன் அப்படின்னா கேமி ஃபியூஷன் இது எல்லாமே ஒரே வேர்டு.
of two protoplast. Okay, next பாருங்க nuclei ரெண்டு fuse ஆச்சு அப்படினா it is called karyogamy. ரெண்டு nuclei fuse ஆகுது. Okay, to form another organism. அது sexual reproduction ஓட இன்னொரு டைப். Next haploid spores are formed. Haploid spores எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படினா செல்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா அந்த டிப்ல பார்த்தோம்னா ஸ்போர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் எப்போ ஃபேவரபிளான கண்டிஷன்ல விழுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா asexual reproduction. What is mean by asexual reproduction? Asexual அப்படின்னா only one parent is involved. No, both parents are involved. Sexual தான் both parents involved ஆவாங்க. Asexual only one parent is enough for producing another individual. ஒரே ஒரு parent இருந்தா போதும், it can produce another organism. இங்க gametes involved தான் ஆகாது. gametes னு சொல்றாங்க female gametes, male gametes இப்படிலாம் எதுவும் வராது. இந்த ஒரே organism it can produce another organism. புரிஞ்சுதா? asexual ஏன்னா இந்த வேர்ட் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இது எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா zoospore, conidia, oidia, chlamydospore, fission and budding னு கிளாசிஃபை பண்றாங்க. what is mean by zoospore? zooனால என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அனிமல் மாதிரி இல்லையா? zooனால அப்படிதானே சொல்றோம். அப்ப zoospore அப்படினா it can move. the spores can move. அப்ப இது கிட்ட என்ன இருக்கும்? it consists of a tinsel and whiplash. இங்க ரெண்டு மூவ் பண்றதுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இது வந்து தேவையான ஃபேவரபிளான கண்டிஷனுக்கு நாம வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. that is called zoospore. ஓகே, அடுத்து conidia. what is mean by conidia அப்படினா இந்த ஆர்கானிசம் எஸ்பெஷலி aspergillusல என்ன ஆகும் அப்படினா ஸ்டெரிக்னாட்டா அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் மாதிரி இருக்கு. இந்த ஃபிங்கரோட டிப்ஸ்ல பார்த்தோம்னா சின்னதா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்போர் எங்க ஃபேவரபிளான கண்டிஷன்ல விழுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு புது ஆர்கானிசம் உருவாக ஆரம்பிக்கும். that is called conidia. ஓகேவா? finger like projection, அதுக்கு மேல சின்ன ஸ்போர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது conidia. what is mean by oidia or thalaspores? இந்த oidia அப்படிங்கிறது என்னன்னா the mycelial cells இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா it gets fragmented. குட்டியா உடைஞ்சி அந்த உடைஞ்ச பீஸ் எங்க விழுதோ அதுல இருந்து ஒரு புது ஆர்கானிசம் வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த இடத்துல வேற ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆகல. இந்த எங்கேயுமே வேற ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆகல. இந்த ஒரே பேரண்ட் தான் என்ன ஆகுதுன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் விழும்போது வேற ஒன்று உருவாகுது. அதே மாதிரி ஓடியால இந்த மைசீலியல் வந்து சின்ன பார்ட்டா உடைஞ்சதுக்கு அப்புறம் அது விழுற இடத்துல இருந்து புதுசா வந்து உருவாகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கிளாமிடோஸ்போர். கிளாமிடோஸ்போர் அப்படிங்கும்போது it is a thick rigid structure. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான செல் மாதிரி ஒண்ணு நடுவுல உருவாகும் மைசீலியாக்கு நடுவுல. இந்த ஸ்ட்ராங்கான ரிஜிடான செல் எங்க விழுதோ at favorable condition it can capable of growing into a new organism. அதுதான் கிளாமிடோஸ்போர். what is mean by fission? இங்க fusion பார்த்தோம். fusionனா joining. இந்த இடத்துல fission பார்த்தோம். what is mean by fission? fissionனா பிரியிறது, ரெண்டும் அப்படியே பிரிஞ்சு வரது தான் fission. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு செல் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இந்த மாதிரி ஒரு செல் எடுத்துப்போம். இந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா it gets divided. முதல்ல ஒரு கான்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்கும். பிரிஞ்சு தனியாவே ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்ட் fission. அப்ப இதோட பேரண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் தான். இவங்க அப்படியே ரெண்டா பிரியிறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரெண்டு செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுது. இதுதான் fission. ஓகே, நெக்ஸ்ட் டைப் இஸ் budding. buddingனா budding எக்ஸாம்பிள் ஈஸ்ட் சொல்லும். சோ buddingல இந்த முதல்ல ஒரு ஆர்கானிசம் இருக்கும். இந்த ஈஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு சின்ன bud like region ஃபார்ம் ஆகும். சின்னதா ஒரு protrusion இங்க ஒரு சின்னதா முளை மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது என்ன ஆகும்னா கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் it can divide from the parent cell and it can capable of growing into a new cell. ஓகேவா? இதுல இருந்து ஒரு புது செல் வந்துச்சு. இது பேர் தான் budding. ஓகேவா? budding ஏற்கனவே நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரால எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா இதுல பார்த்தோம்னா இங்க நம்ம ஃபங்கை பார்க்கிறதுனால we can say yeast is the best example for budding. ஓகேவா? so these are the asexual okay, asexual reproductionல zoospore பார்த்துட்டோம். zoosporனா என்னன்னு சொல்றேன். அது conidia, finger like. oidia அந்த fragment சின்னதா ஆகும். அடுத்து கிளாமிடோஸ்போர்ல பார்த்தோம்னா இந்த ரிஜிடான ஸ்ட்ரக்சர் சின்னதா விழும்போது அதுல இருந்து ஒரு புது ஆர்கானிசம் உருவாக ஆரம்பிக்கும். fission என்ன அர்த்தம்? பிரியிறது. அடுத்து
பட்டிங்னா சின்னதா ஒரு பட் மாதிரி வரும். அந்த பட் கொஞ்சமா என்லார்ஜ் ஆகி அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க பேரண்ட் செல்லேருந்து விழுந்துடும். ஓகேவா? அதுலேருந்து அது தனி செல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த ஷார்ட். ஓகே, நெக்ஸ்ட் டேக் யுவர் புக். இட் இஸ் an important 5-mark question. Mark it. Zoospore பாருங்க, they are flagellate structure. What is mean by flagella? இங்க ஒரு பாருங்க வால் மாதிரி இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம வந்து பாக்டீரியாலயுமே flagella என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? helps for movement. ஓகேவா? அந்த flagella present ஆயிருக்கு. producing in zoosporangia. Example chytids. Next conidia பாருங்க, the spores produced on conidiophore. இந்த இடம் பேர் தான் conidiophore. இந்த conidiophore மேல என்ன ஆயிடுது? spores form ஆகுது. அவ்வளவுதான். Example Aspergillus penicillium. ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதுங்க. தப்பான ஸ்பெல்லிங் எழுதினா நெகட்டிவ் மார்க்ஸ் தான். ஓகேவா? அடுத்து ஓய்டியா. ஓய்டியா ஆர் தாலோஸ்போர்ஸ் ஆர் ஆர்த்ரோஸ்போர்ஸ். So hyphae divided and developed into the spores called oidia. ஓகேவா? இந்த ஹைஃபேன்றது என்னன்னு சொன்னா மைசீலியால இருந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஹைஃபே. இந்த ஹைஃபே உடைஞ்சு சின்னதா மாறுது. அடுத்து fission. The vegetative cell divides into two daughter cell. So vegetative cell னா என்ன அர்த்தம்? அது பாடி பார்ட்ல உள்ளது தான் vegetative cell னு சொல்றோம். அந்த vegetative cell என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு ரெண்டு daughter cell தான் ஃபார்ம் ஆகுது. Budding. A small outgrowth is developed on the parent cell which get detached னா separated from underline பண்ணிக்கோங்க, detached னா separated and becomes independent. Example Saccharomyces. Saccharomyces or other name தான் yeast. அடுத்து Chlamydomonas, Chlamydospore. The thick walled resting spores are called Chlamydospore. ஓகேவா? திக்கா இருக்கே அந்த ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க sexual reproduction. Sexual reproduction is classified into 5 types. First என்னன்னா planogametic copulation. What is mean by planogametic copulation அப்படினா இது மூணு டைப்பா பிரிக்கறாங்க. isogamy, anisogamy and oogamy. What is mean by isoன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? Iso means same. Gamy இப்பதான் சொன்னேன். Gamy னா என்ன அர்த்தம்? fusion. ஓகேவா? அப்ப isogamy னா two cells ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியே இருப்பாங்க. The two cells ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் fuse ஆனாங்கன்னா it is called isogamy. If the two cells are similar morphologically, genetically இவங்க ரெண்டு பேரும் similar-ஆ இருக்கும்போது பார்க்கிறதுக்கு they are called isogamy. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா anisogamy. அப்போ A போட்டாச்சு. A போட்டாலே அப்ப ரெண்டு பேரும் சிமிலரா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வேற மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? This is called anisogamy. Maybe it is a female or male. Okay? So male female ரெண்டு பேரும் வேற ஷேப்ல இருப்பாங்க. So it is called anisogamy. What is oogamy? egg ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப egg cell பார்த்தோம்னா பெருசா இருக்கும். அதாவது female பார்த்தோம்னா பெருசா இருக்கும். Whereas the male cell பார்த்தோம்னா சின்னதா இருக்கும். This is called oogamy. When the fusion of egg and dissimilar gametes. ஆனா உங்க புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க? ஒரே லைன்ல கொடுத்திருப்பாங்க. என்னன்னா the fusion of dissimilar gametes அப்படினு சொல்லுவாங்க. Morphologically dissimilar. ஆனா oogamyனா female பெருசா இருக்கும், male சின்னதா இருக்கும். What is meant by anisogamy? ரெண்டு பேருமே morphologically different-ஆ இருப்பாங்க. What is isogamy? பார்க்கிறதுக்கு ரெண்டு பேருமே சேமா இருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. gametangial contact. So gametangial contact அப்படிங்கும்போது இந்த செல் என்ன பண்ணும் அப்படினா அந்த ஃபீமேல் செல் அப்புறம் மேல் செல் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கான்டாக்ட் ஏற்படும். This is called gametangial contact. Very simple. இப்போ ஃபீமேல் மேல் ரெண்டு பேரும் என்ன ஆகும் அப்படினா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்து இதுல உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுல இருந்து நியூ ஆர்கானிசம் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? This is called gametangial contact. Next பாருங்க gametangial copulation. Fusion of gametangia to form zygospore. ஓகேவா? ரெண்டு gametes fuse ஆகுது. What is spermatization அப்படினா spermatization அப்படினா ஒரு சின்ன ஸ்போர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும்னா இப்போ அந்த ஸ்போர்ஸ் எங்க விழுதோ அங்க இருந்து ஒரு புது ஆர்கானிசம் உருவாக ஆரம்பிக்கும். அது spermatization. Next somatogamy. Somato அப்படினா நம்ம வந்து பாடி செல்ஸ் தான் somato அப்படினு சொல்றோம். Somatogamy அப்படினா fusion of two somatic cells, body cells of a hyphae. Okay? Next பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ
take your book, page number 22, sexual reproduction important 5-mark question. First, gametangial copulation. Fusion of motile gamete is called planogametic copulation. Isogamy, fusion of morphological and physiologically similar gametes. Example, Centricium. Next, anisogamy, the fusion of morphological and physiologically dissimilar gametes. If you want, you can draw the diagram in your book. Okay, ba? ஏன்னா இதுக்கான தனி diagram இல்ல. Next, பாருங்க oogamy, fusion of both morphological and physiologically dissimilar gametes. Next, பாருங்க gametangial contact. During sexual reproduction, a contact is established between antheridium and oogonium. Antheridium underline பண்ணி எழுதுங்க male gamete. Oogonium underline பண்ணி எழுதும் female gamete. Next, gametangial copulation. Fusion. Copulation நாலும் fusion ஆகும். Okay, fusion of gametangia to form zygospore. Example, mucorrhizopus. Next, spermatization. In this method, a uninucleate. What is mean by the term uninucleate? Uni means one. Nucleate means nucleus. Only one nucleus is present. Pycnospore or microconidium is transferred to the receptive hyphae cell. In page number 23, you can see a diagram spermatization. And the spermatization oda diagram la pathina inge oru microconidium form agum. And microconidium endha hyphae la virudho adukapram population nadந்து angendu new organism uruvaga arambikum. Next one is somatogamy. Underline the word somato. Somato means body cell. Underline panni eludhu body cell. Gamy means fusion. So fusion of two somatic cells is called somatogamy. Example, agaricus. Next, classification of fungi. So classification of fungi la first நம்ம fungi னு classify பண்ணும்போது first 4 type தான் classify பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு advanced technology வர என்ன ஆயிட்டாங்கன்னா they have classified into many types. Okay வா? So first இருக்க 4 classification, traditional classification 4 types என்னன்றதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. In page number 23, fourth line பாருங்க. Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. Okay. So among the Phycomycetes, the fungal species of oomycetes and Trichomycetes, Zygomycetes, which considered as a lower fungi. Now முன்னாடியே சொல்லிட்டோம், what is lower fungi அப்படின்னா இந்த செப்டே இல்லாம இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம lower fungi குள்ள வரும். எதெல்லாம் செப்டே வச்சிருக்கோ இதெல்லாம் higher fungi குள்ள வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Example, next last 4 line பாருங்க. They are classified the fungi into 3 divisions, namely Gymnomycota, underline the word Gymnomycota, Masticomycota and Amasticomycota. These are the important terms. There are 8 subdivision, underline 8 subdivision, 11 classes, 1 form class and 3 subclasses. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க. The salient features of the classes oomycetes, Zygomycetes, Ascomycetes and Basidiomycetes. So இதுல இம்பார்ட்டன்ட்டான டாபிக் எது அப்படினு பார்த்தா Ascomycetes. What does mean by Ascomycetes அப்படினா அந்த ஃபங்கை என்ன பண்ணும் அப்படினா கப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? யூசுவலா நம்ம பார்க்குற ஃபங்கைல ஒரு சிலது எப்படி இருக்கும் அப்படினா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். சிலது பார்த்தோம்னா நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த Ascomycetes பார்த்தோம்னா பார்க்கிறதுக்கு ஒரு கப் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த கப்புக்குள்ள என்ன ஆகும்னா நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் கீழே விழும்போது புதுசா மறுபடியும் இன்னொரு Ascomycetes ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இட் இஸ் கால்ட் கப் ஷேப் ஃபங்கை. ஓகே, அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் oomacetes பார்த்தா oomacetes cenocytic mycelium. What is cenocytic mycelium? இதுவா இதுதான் cenocytic mycelium is present. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போயிடும். If you have any doubt, just ask me. Okay, cenocytic mycelium is present. The cell wall is made up of glucan and cellulose. Zoospore, சொன்னேன், zoospore has one whiplash and one tensor. இது பேரு whiplash, இது பேரு tensor. Okay, the sexual reproduction is oogamous. Okay, example albugo. Next பாருங்க zygomycetes. As most of the species are saprophytic. Underline the term saprophytic. What is saprophytic? It depends on dead organic material for its growth and development, for its nutrition. Okay,
on decaying plant material and animal matter in the soil leads to parasitic life. What does mean by parasitic life? Underline the term parasitic. Parasitic na enna sollirken? It always causes diseases to other organism. Kandipa adu enna pannu innor organism ku disease cause pannu. It will always do harmness to other organism. Ana saprophyte endrathu dead organism la mattum depend agi other adukku theviyana food material ellathiyum odachi adukku theviyanadha eduthittu valarum. It won't harm other material. Okay va? Next paanga bread mold. Bread mold theriyum veela edha waste ah vechtom appadina bread edha nama வெளியிலே வச்சிட்டு ரொம்ப நாளுக்கு அப்படியே இருந்ததுன்னா அதுல இருந்து பார்த்தா ஒரு பூஞ்சை மாதிரி வளரும். அதுதான் bread mold. நெக்ஸ்ட் பாருங்க coprophilous fungi. Coprophilous fungi is nothing but the fungi which grow in dung. அதாவது dungs எல்லாம் குமிச்சு வச்சிருப்பாங்களா அங்க வந்து இந்த fungi நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க mycelium is branch and coelocyti. Asexual reproduction by means of spores. Asexualனாலே நிறைய spores formation தான். அதுதான் திரும்ப சொல்லிருக்காங்க. Result in thick walled zygospore. It remains dormant for long period. ஸ்போரோட முக்கியமான பாயிண்ட் என்ன? எவ்வளவு நாள் இருந்தாலும் சாயில்ல அப்படியே இருக்கு. எப்ப ஃபேவரபிளான கண்டிஷன் வருதோ அப்பதான் திரும்ப என்ன ஆகும்? ஃபுல்லா ஒரு ஆர்கானிசமும் வாட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஜைகோஸ்போர் undergo meiosis and produce spores. What is meiosis? It will produce four daughter cell. Underline பண்ணி எடுங்க. Meiosis will produce 4 daughter cells. Okay? And has half a number of chromosome. ஏன்னா இந்த வார்த்தை திரும்ப வந்து லாஸ்ட் லெசன்ல வரும். Meiosis, mitosis க்கு ஒரு தனி லெசனே இருக்கு. So better learn it. Next and produce spores. Spore production இருக்கும். ஓகேவா? அடுத்து ascomycetes பாருங்க. Ascomycetes include a wide range of fungi such as yeast, powdery mildews, cup fungi, morels, so on. These are the examples of fungi. Okay? Although majority of species lives in terrestrial environment. What is terrestrial environment? In land surface la வாழ்றது terrestrial environment. And some in aquatic environment. Aquatic water la இருக்கிறது. Underline பண்ணி எழுதிக்கோங்க. Both in fresh water and marine. The mycelium is well developed and branched with simple septum. Septum present ஆயிருக்கு. Majority of them are saprophytes. What is saprophytes? அத சொன்னேன். Dead decay matter depend ஆயிருக்கும். Parasite, it will always harm the other organism for its food material. Next, asexual reproduction takes place by means of fission, budding, oidia. இங்க பார்த்தா அதே பாயிண்ட் திரும்ப கொடுத்திருக்காங்க. Next பாருங்க, asexual reproduction takes place by the fusion of two compatible nucleus. நம்ம already பார்த்திருக்கோம். Next, plasmogamy is not immediately followed by karyogamy. What does mean by karyogamy? Karyogamy means fusion of two nuclei. What is plasmogamy? Fusion of protoplast is called plasmogamy. Is prolonged for a several generation. A special hyphae called ascogenous hyphae. Ascomycetes nandana ascogenous hyphae. And crosser is formed. Crosser is nothing but unga diagram la paarenga இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அதுதான் crosser form. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படினா இந்த crosserல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ரெண்டு நியூக்ளியஸ் என்ன ஆகும்னா ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு கண்டிஷன் வரும். இந்த டிப்ளாய்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப ஹாப்ளாய்டு ஃபார்ம் ஆகும்போது 4 நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 4 நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் ascomycetesோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் crosser ஃபார்ம் ஆகுது. ரெண்டு இருக்கு. ரெண்டு ஹாப்ளாய்டா மாறும். ஹாப்ளாய்ட்ல இருந்து அதுக்கு அப்புறம் haploid number of chromosome 4 form ஆகும். 4 daughter cells form ஆகும் இல்லையா? likewise இதுலயும் form ஆகுது. ஓகேவா? சரி, அப்படியே பாத்துருங்க. சீக்கிரம் பாருங்க. The two nuclei has an penultimate structure of hyphae fused to form a diploid nucleus and form an ascus. Ascus is nothing but cup shaped form. The diploid nucleus undergo meiotic. Meiotic na pada sonna 4 cells form ஆகும். 4 haploid nuclei which further divide mitotically. Mitosis la 2 division தான் நடக்கும். To form an 8 nucleus and nucleus gets organized into ascospore. அந்த diagram இங்க ஒரு diagram கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுதான். Next பாருங்க, ascospores are found inside a bag-like structure called ascus. Due to the presence of ascus, it is called sac fungi. Already first day சொன்ன பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. Surrounded by a sterile hyphae forming a fruit body called ascocarp. Ascocarp, carp நாலே fruit னு அர்த்தம். அப்ப ascocarp னா ascomycetes ல ஃபார்ம் ஆகுற fruit like structure. கிட்டத்தட்ட அந்த basket மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, அதுதான் வந்து ascocarp. It is classified into 4 types: Cleistothecum, Perithecum, Apothecum and Pseudothecum. It is an
ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் a club shaped fungi. ஃபர்ஸ்ட் பார்த்தது கப், இப்போ பார்த்தது club shaped fungi. Okay, and it is also called fungi imperfecti. Okay, so it does not have sexual organs for reproduction. Okay, sexual organs illa ana sexual reproduction nadakkum. So it is called fungi called imperfecti. Okay, it also has dolichos septum. What is mean by dolichos septum அப்படினா இந்த மாதிரி ரெண்டு கிளாம்ப் இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இது பேர் தான் dolichos septum. இந்த dolichos septum இருக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்த இம்பார்ட்டன்ட்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it also forms a clamp like structure. அதே clamp like structure அப்படின்னா இது எதுக்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டைகாரியோட்டிக்கா வச்சுக்கிறதுக்காக ஃபார்ம் ஆகுது. what is mean by the term karyotic? karyotic என்ன சொன்னோம், நியூக்ளியஸ், காரியோகாமி, காரியோனா நியூக்ளியஸ். ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸா வச்சுக்கிறதுக்காக நடுவுல கிளாம்ப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, கிளாம்ப் லைக் ஸ்ட்ரக்சர், dolichos septum, இது ரெண்டும் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, mycelium is classified into primary, secondary and tertiary mycelium. சரி, அது என்ன primary mycelium அப்படின்னு பார்த்தோம்னா it consists of monokaryotic. Monokaryotic, it has only one nucleus. But as dikaryotic, it has two nucleus. Okay, tertiary present ஆயிருக்கு. Okay, based on the sexual reproduction. இப்போ sexual reproduction என்னென்னலாம் முன்னாடி பார்த்தோம், with the help of chlamydospore, next zoospore, அப்புறம் oidia, next anthrospore, இந்த மாதிரி oidia or anthrospore இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, budding fissionலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம்னா asexual reproduction நடக்குது with the help of conidia, finger like projection. அடுத்தது oidia, fragmentation மாற மாதிரி. அடுத்தது budding is also seen in asexual reproduction. ஓகேவா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இது இல்லாம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிளாம்ப் லைக் ஸ்ட்ரக்சர். இது ஒரு டயக்ராமே கீழே கொடுத்துருக்காங்க, இந்த கிளாம்ப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, யூசுவலா asexual நடக்கும், செக்ஷுவல் நடக்கும், ஆனா with the help of spermatization. what is mean by spermatization? ஒரு மைக்ரோகோனிடியம் ஒன்று ஃபார்ம் ஆகும் ஒரு ஃபங்கல் ஹைஃபேல இருக்கும்போது. மைக்ரோகோனிடியா ஃபார்ம் ஆகும். இந்த மைக்ரோகோனிடியா என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ அது கரெக்டான ஒரு ஹைஃபல் ஸ்ட்ரக்சர்ல விழும்போது it starts growing. ஓகேவா, it can produce another organism. இதுதான் பார்த்தோம்னா இந்த மைக்ரோகோனிடியா. ஓகேவா, so with the help of pycnospore it forms a sexual reproduction. next பாருங்க, take your book, page number 24. Basidiomycetes include puffballs. These are the mushrooms or other names. ஓகேவா, puffball, toadstool, bird nest fungi, இதெல்லாமே fungi ஓட நேம். ஓகேவா, bracket fungi, stinghorn, rust and smuts. next பாருங்க, the members are terrestrial and lead to saprophytic and parasitic mode of life. what is mean by terrestrial? இப்போது சொன்ன land surfaceல வாழும். saprophytic, it depends on dead matter. parasitic, it will infect another organism. the mycelium is well developed and has septate with dolichos septum. bracket like there are three mycelium. என்னென்ன சொன்னோம், primary, secondary and tertiary. monokaryotic, dikaryotic and tertiary are formed. clamp like connections are maintained to form dikaryotic condition. முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட், ஏன்னா clamp இருந்தாலே இந்த dikaryotic condition carry out பண்ண முடியும். next another point, sexual reproduction. so sexual reproduction by means of conidia, oidia and budding. அடுத்தது sexual reproduction is present but sex organ is absent. underline the word. நான் முன்னாடியே அதான் சொன்னேன், sexual reproduction நடக்கும், but இங்க என்ன நடக்குது, sexual organ இல்ல, ஆனா sexual reproduction நடக்குது. எப்படி அப்படின்னா somatogamy. இப்போ நம்ம நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், what is somatogamy? fusion of two vegetative cell, அதாவது body cells ரெண்டும் join ஆகிறது தான் என்னன்னு சொன்னா somatogamy. or spermatization. spermatization with the help of microconidia formation இந்த மாதிரி, இல்ல sperm மாதிரி ஒரு சின்ன ஒரு conidia form, microconidia form ஆகும். result in plasmogamy. what is mean by plasmogamy? fusion of protoplast is called plasmogamy. the dikaryotic phase is prolonged and karyogamy is delayed. dikaryotic na to di to karyotic nucleus is prolonged, is elongated, extended. okay,
Karyogamy is delayed. Karyogamy takes place in the basidium. Basidium ku ulla nadakudhu. It immediately followed by meiotic division. What does mean by meiotic division? 4 daughter cells are formed with a half number of chromosome. The 4 nuclei thus formed or transformed into basidiospore. So the non-nuclei enava marudhu basidiospore marudhu. Born on steric outside the basidium. The basidium is club shaped, form 4 basidiospores. Sonna point thirumba repeat aayirukku. And thus this group of fungi is called club fungi. First day sonala what this organism is called club fungi. Ray fungi paathirukom. Ana ray fungi enga paathom? Actinomycete la paathom. Aduthathu cup shaped fungi paathom. Ipo club shaped fungi paathom. Okay va? And the fruit body is called basidiocarp. Next one is deuteromycetes or fungi imperfecti. The fungi belongs to this group lack sexual reproduction. Sexual reproduction irukadu. So it is called fungi imperfecti. The large number of species live as a saprophyte. Saprophyte irukum. Adutha animal parasite irukum. The reproduction takes place by the production of conidia, chlamydospore, budding, oidia la form ஆகுது. Conidia பார்த்தோம்னா with a special structure. இங்க ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த டயகிராம்ல பாருங்க பிக்னீடியம், அடுத்து ஏசர்வலஸ், அடுத்து சினிமேட்டா. இது வழியா தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? the parasexual cycle நான் முன்னாடியே சொன்ன ஃபர்ஸ்ட் பேஜ்லயே சொன்ன அதாவது ஃபங்கை ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் what is parasexual cycle. The parasexual cycle operates in this group of fungi, brings about genetic variation among the species. So in the group la தான் புது variation la வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? This is another group called deuteromycete. ஓகேவா? Next பாத்தீங்கன்னா இந்த fungi imperfecti நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் that is wrong. இந்த deuteromycetes தான் fungi imperfecti அப்படினு சொல்றோம். ஓகேவா? அடுத்து எகனாமிக் இம்பார்ட்டன்ஸ். So economic importance na fungi ஆல நமக்கு எப்படி எல்லாம் வந்து லாபம் கிடைக்குது அப்படினு பார்த்தோம்னா with the help of food. நீங்க மஷ்ரூம் ஒரு விஷயம் சாப்பிடுறீங்களா? what is called mushroom? Mushroom is nothing but fungi. the fungi தான் நம்ம வந்து மஷ்ரூம் ஒரு குரூப்ப நம்ம சாப்பிடுறோம். அதுல எல்லா ஃபங்கையும் edible கிடையாது. ஒரு சில fungi மட்டும் தான் edible. மத்தது எல்லாம் வந்து poisonous-ஆ இருக்கும். அதனால நல்லா வாங்கும்போதோ இல்ல நீங்க சாப்பிடும்போதோ இல்ல வீட்ல இருக்குன்னு சொல்றப்ப பறிச்சிட்டு வந்து சாப்பிட கூடாது. ஓகேவா? அதெல்லாம் poisonous-ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. You have to see which is very edible in your food material. எதெல்லாம் edible அதை மட்டும் தான் சாப்பிடலாம். ஓகேவா? that is called food. ஓகேவா? ஃபுட்ல இதெல்லாம் தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெடிசன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம என்ன ஆல்வேஸ் ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவோம், பட்டன் மஷ்ரூம், ஒயிட் மஷ்ரூம் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஃபுட்டுக்குள்ள வரும். அடுத்தது மெடிசன். மெடிசன்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா with the help of fungi நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் எதுலேருந்து எடுத்தாரு? பெனிசிலியம்லேருந்து எடுத்தாரு. ஸோ பெனிசிலியம்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? மெடிசன் கிடைக்குது. இட் இஸ் an antibiotic extracted from fungi. Next organic acid. Organic acid என்ன பார்க்கலாம் அப்படின்னா itaconic acid, kojic acid இந்த ஆசிட்லாம் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஃபங்கைலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பேக்கரி அண்ட் ப்ரூவரி. பேக்கரி தெரியும் இல்லையா? கேக் ப்ரொடக்ஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். அந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் such as bread, bun, cake இதெல்லாம் செய்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஈஸ்ட்ன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ்ட் கம்ஸ் அண்டர் ஃபங்கை. ஓகேவா? ஈஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் எதுக்குள்ள வருது? ஃபங்கைக்குள்ள தான் வருது. பேக்கரியில யூஸ் பண்ணுவாங்க. ப்ரூவரி இண்டஸ்ட்ரி such as ஆல்கஹால்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்கல அந்த இண்டஸ்ட்ரியிலயும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நிறைய வந்து அதர் ஆர்கானிசம்ஸ் அதாவது அதர் ஃபங்கையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். டிஸ்டிலரி யூனிட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்சைம். என்சைம் பார்த்தோம் அப்படின்னா என்ன என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? நிறைய என்சைம்ஸ் பார்த்தோம்னா ஃபங்கைல ப்ரொடியூஸ் ஆகும். அதில் முக்கியமான என்சைம் பார்த்தோம்னா ரெனட். ரெனட் எதுக்காக அப்படின்னா பாலை தயிராக்குறது இல்லை அதுக்கப்புறம் அது சீஸா மாத்துறது, மில்க் ப்ராடக்ட்ஸ் சீஸா மாத்துறதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா ரெனட். ஓகேவா? இந்த ரெனட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பால்ல உள்ள கேசின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அதாவது புரோட்டீன் எல்லாத்தையும் கர்டல் பண்றது தான் இதோட வேலை ரினட். ஓகேவா? ரினட் இருக்கிறதுனால சீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஈஸியா நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற என்சைம்ஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஃபங்கைலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா நம்ம நிறைய ஃபர்டிலைசர் இல்லை பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணி பெஸ்ட்டை கில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா we can use fungi. இந்த ஃபங்கை கொஞ்சம் தெரிஞ்சு விட்டுட்டா போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னா
அட்டாச் ஆகிட்டு அதுலேருந்து என்ன ஆகும்னா ஒரு புது ஃபங்கை வளர ஆரம்பிக்கும். அது பாடிக்குள்ளேருந்து வளர ஆரம்பிக்கும். மற்றபடி பிளான்ட்டையோ இல்லை நம்மளையோ எதுவும் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஃபங்கையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, குபேரியா அப்படின்ற மாதிரி டைப் எல்லாம் பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணலாம். பயோபெஸ்டிசைடை யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? தீஸ் ஆர் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. Okay, take your book, underline the words. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா மஷ்ரூம் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆனால் இதில் வந்து நிறைய டீக்ரேட் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா சீக்கிரமாக மரம் வந்து வீணாக போகிறது, இல்லை ஒரு சாப்பாடு ஸ்பாயில் ஆகிறதுக்கு, இல்லை வந்து வேற ஏதாவது கெட்டு போகிற பொருளை சீக்கிரமாக உடையிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த ஃபங்கை தான். அது டிம்பர் மரப்பொருள்லாம் சீக்கிரமாக வீணாயிடுச்சு. ஓகேவா? தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் சம் காசஸ் டிசீசஸ் சச் அஸ் ஹேர் டிசீஸ், இல்லை ஸ்கின் டிசீஸ், நெயில்ஸ்லாம் வர டிசீஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஃபங்கையாக தான் வருது. ஸோ தேர் ஆர் ஆல்சோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபங்கை பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸில் டேக் யூ புக். ஃபுட்டு பாருங்க. ஃபுட்டில் வந்து ஒல்வேரலா, ஒல்வேசியே, அகாரிகஸ், பிஸ்போரஸ், லெண்டஸ், எடோட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட், அண்டர்லைன் த வேர்ட் ஈஸ்ட், ப்ரொவைட் விட்டமின் பி. அடுத்தது விட்டமின் B12. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செஃபலோஸ்போரின், கிரிசியோஃபால்மின், எர்காட். அடுத்தது வாசோகன்ஸ்ட்ரிக்டர். வாட் இஸ் மீன் பை வாசோகன்ஸ்ட்ரிக்டர் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் வால்வ்ஸ் இருக்கு. அந்த ஹார்ட் வால்வ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சுருங்கி போயிடும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளால பிளட்டை வந்து ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த ஆர்கானிசம் எடுக்கிற அந்த ஃப்ளூயிடை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டரிஸ் லெவலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ வி கேன் ஹாவ் அ குட் பிளட் சப்ளை த்ரூ அவுட் அவர் பாடி. ஓகே, அதான் வாசோகன்ஸ்ட்ரிக்டர். நெக்ஸ்ட் பாருங்க, எர்கோட்டமைன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம்னா ஆர்கானிக் ஆசிட்ல கொஜிக் ஆசிட், குளுக்கோனிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இட்டகோனிக் ஆசிட் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் ப்ரூவரி, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பெனிசிலியம் ப்ரோஃபோர்ட்டி, பெனிசிலியம் கேம்பம்ட்ரி, கேம்பர்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்சைமில் பார்த்தோம்னா ஆஸ்பெர்ஜிலஸ் ஓரைசியே, ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் இதெல்லாம் அமைலேஸ், புரோட்டீஸ், லாக்டேஸ் என்ற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். These are the 1 mark question. Next agriculture Rhizoctonia இதெல்லாம் வந்து 12th standard நீங்க படிப்பீங்க. Rhizoctonia, phallus, scleroderma, next Beauveria, Metarrhizum இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றாங்க இந்த ஃபங்கை எல்லாம். சரியா? இதுல any 5 points you can choose any 5 points. ஓகேவா? harmful effects எடுக்க கூடாது. beneficial effects like choose any 5 points, write with correct example. 5 example correctana example with their products ஓட எழுதுவீங்கன்னா உங்களுக்கு 5 mark. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க harmful effect. நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா ஃபங்கையும் edible கிடையாது, ஒரு சில ஃபங்கை மட்டும் தான் edible, மற்றது எல்லாம் poison. எடுத்தோம்னா நியூரோடாக்சின் இல்ல வந்து நியூரலாஜிக்கல் டிசீஸ் இல்ல அலர்ஜிஸ், உடம்பு சரியாம போறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பெட்டர் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அடுத்தது மைக்கோரைசா. வாட் டஸ் மீன் பை மைக்கோரைசே? மைக்கோ அப்படின்னா என்ன பார்த்தோம்? இப்போ வாட் டஸ் மீன் பை மைக்காலஜி? மைக்காலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் மைக்காலஜி. அப்போ அந்த மைக்கோனா என்ன அர்த்தம்? ஃபங்கைன்னு அர்த்தம். ரைசே அப்படின்னா ரூட் அப்படின்னு அர்த்தம். So it is a combination of fungi and higher plant root. The plant to fungi சேர்ந்து என்ன பண்ணும்னா ஒரு பிளான்ட் நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா மியூச்சுவலிஸ்டிக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ மைக்கோரைசே அப்படின்றது என்னன்னா fungi which will be present in the root of higher plants help for the growth of those plants. அந்த பிளான்ட் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி இதுவும் தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த பிளான்ட் எடுக்கும். ஓகேவா? இதுதான் மைக்கோரைசே. ஸோ இது எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா it is classified into 3 important types: ectomycorrhizae, endomycorrhizae, ectendomycorrhizae. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த மைக்கோரைசே என்ன பண்ணும் அப்படின்னா தன்கிட்ட இருக்க ஹைஃபல் growth வச்சு செல்லோட அதாவது பிளான்ட்டோட ரூட் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட் ரூட்டுக்குள்ள பெனட்ரேட் பண்ணும். இந்த பெனட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன லேயர் இருக்கு, எபிடர்மிஸ்னு ஒரு ரீஜன் இருக்கும். அந்த எபிடர்மிஸை தாண்டி கார்டெக்ஸ் போகும். கார்டெக்ஸ் அப்புறம் எண்டோடெர்மிஸ் இருக்கும். அந்த
ரீஜன்ல போய் இது என்ன ஆகும்னா நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இட் வில் ப்ரொடியூஸ் ஆர்பஸ்குலர் அண்ட் வெசிக்கல் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுது. ஆர்பஸ்கல் அண்ட் வெசிக்கல் இது ரெண்டு ஃபார்ம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல், இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இது சப்ளை பண்ணும். ஓகேவா? தேவையான ஏர் கண்டிஷன் எல்லாமே இது கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இதனால பிளான்ட் நல்லாவே வளரும். So it helps for absorbing minerals and water from the soil. ரெண்டு எடுக்கிறதுக்கு பிளான்ட் நல்ல growthக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த பிளான்ட்டுக்கு ஒரு drought condition அதாவது வறட்சி வந்தாலும் இந்த பிளான்ட்டால சர்வைவ் ஆகி இருக்க முடியும். ஏன்னா இதோட ரூட் கிட்ட தான் யார் இருக்கா? அந்த மைக்கோரைசே இருக்கு இல்லையா? அந்த மைக்கோரைசே வந்து தேவையான இந்த மினரல்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட்டை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால drought கண்டிஷன்ல இந்த பிளான்ட்டால வளர முடியும். அதனால இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர்ல ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி கண்டென்ட் கிடைக்கும், நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், நிறைய ஈல்டும் நமக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மைக்ரோரைசேவை யூஸ் பண்றாங்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் கண்டென்ட். இதுல ரெண்டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் என்ன? இது யாரோட காம்பினேஷன்? ஃபங்கை ரூட்டோட காம்பினேஷன். அப்ப எக்டோ, எக்டெண்டோ, அப்புறம் எண்டோன்னு சொல்லிருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை எக்டோ? எக்ட்னால என்ன அர்த்தம்? வெளியில, அவுட் சைடு அப்படின்னு அர்த்தம். அப்ப செல்லோட எபிடர்மிஸ் ரீஜன்ல இருக்கு இல்லையா? அந்த ரீஜன் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல ஒரு மேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஒரு நெட்வொர்க் மாதிரி அந்த ரூட்டோட அவுட்டர் சர்ஃபேஸை சுத்தி ஒரு கவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த கவர் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இது கொடுக்க ஆரம்பிக்கும். உள்ளெல்லாம் ரொம்பலாம் பெனட்ரேட் ஆகி போகாது. ஓகேவா? ஸோ it forms a mat like structure. கிட்டத்தட்ட ஒரு மேண்டல் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிடும். அதுதான் எக்டோமைக்கோரைசே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எண்டோமைக்கோரைசே. வாட் இஸ் எக்டுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? எண்டோ. அப்ப இது எங்க இருக்கும் அப்படின்னா கார்டிகல் செல்ஸ் வரைக்கும் போயிடும். ஓகேவா? இந்த கார்டிகல் செல்ஸ்க்குள்ள தான் போயிட்டு இதோட ஆர்பஸ்கல் அப்புறம் வெசிக்கல் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணி அங்க நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கும். வெளியில ஒன்றும் பெரிய மேட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் தெரியாது. ஆனா உள்ள பார்த்தோம்னா நிறைய திக்கான ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். இதனால பிளான்ட்டுக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? இது எண்டோ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்டெண்டோ. வாட் இஸ் மீன் பை எக்டெண்டோ? அப்ப இது கிட்ட அவுட்டர்லயும் இதோட growth இருக்கும், உள்ளேயும் இதோட growth இருக்கும். அப்ப பிளான்ட் நல்லா வளரும். ஓகேவா? இதுதான் எக்டெண்டோ. இதோட முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மோனோட்ராபஸ் சொல்லணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? அதனால தேவையான அப்சார்ப்ஷன் மினரல்ஸ் எல்லாமே இது கொடுத்துரும். இதுதான் மைக்ரோரைசேவோட எக்ஸாம்பிள். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கீழே ஒரு டேப்லெட் காலம் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க லிச்சன். லிச்சன் இஸ் ஆல்சோ an important 5 மார்க் கொஸ்டின். லிச்சன் அப்படின்னா இது ஒரு ரெண்டோட காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் எதோட காம்பினேஷன்? மைக்ரோரைசே பார்த்தோம், ஃபங்கையும் ரூட்டோட காம்பினேஷன். இந்த லிச்சன்றது என்னன்னா ஆல்கே பிளஸ் ஃபங்கை. ஆல்கே பிளஸ் ஃபங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லிச்சன். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் லிச்சன் சொல்றோம். இதுல பார்த்தா ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்னர் யாரு அப்படின்னா மைக்கோபயாண்ட். மைக்கோபயாண்ட். வாட் இஸ் மைக்கோ? இப்பதான் சொல்றோம் மைக்கோனா என்ன? ஃபங்கை. சோ ஃபங்கல் பார்ட்னரும் இருப்பாங்க, கூடவே ஆல்கல் பார்ட்னரும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? பிளான்ட்டுக்கு அந்த ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் இந்த லிச்சன். ஓகேவா? இவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா தாலஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஊட்டியில கொடைக்கானல்ல மழை பெய்யுற ரீஜன்ல எல்லாம் நம்ம நிறைய போனோம்னா மரத்துல பார்த்தோம்னா திட்டா ரவுண்டா இல்ல irregular ஸ்ட்ரக்சர்ல ஒரு 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 மாதிரி வளர்ந்த மாதிரி ஒரு பாசி மாதிரி இருக்கும், ஆனா வெள்ளை கலர்ல இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த லிச்சன் மரத்துல எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும், இல்ல ராக் ரீஜியன்ல எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த லிச்சனோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் an important அதாவது பொல்யூஷன் இண்டிகேட்டர். SO2 அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இல்ல ரைசீனியா அப்படின்றது. அது என்ன ரைசீனியா அப்படின்னா ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் பிரசன்ட். அதுதான் ரைசீனியா. வித் தி ஹெல்ப் ஆஃப் ரைசீனியா இட் அட்டாச் டு a substrate. ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேல இது போய் அழகா அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ரைசீனியா. செக்ஷுவல் asexual reproduction நடக்குது with the help of fragmentation. உடையிறது அடுத்து சார்டியான்றது ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து ஸ்போர்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். சிடியாவும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? based on the presence. அது எந்த இடத்துல பிரசன்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் போர்ஷன் தான் வெளியில பிரசன்ட் ஆகுது. ஏன்னா இது எண்டோவை பத்தி பேசுறோம் அதனால.
then forms then vesicular air vesicular first is on vesicle form ஆகும் air vesicle form ஆகும் எதுக்காக அப்படினா absorb nutrition absorb பண்றதுக்கு அப்புறம் aeration provide பண்றதுக்காக due to the presence of vesicle and air vesicle like Hastoria. Hastoria is nothing but absorbing காக யூஸ் பண்றது Hastoria. Example as air vesicular mycorrhizae, ericoid and orchid mycorrhizae example ஓட கொடுத்திருக்காங்க. Next பாருங்க rectendo முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெளியிலும் present ஆயிருக்கு உள்ளேயும் present ஆயிருக்கு. The fungi forms both mantle and also penetrates the cortical cell. Epidermis க்கு கீழ இருக்கிறது தான் cortical cell. ஓகேவா? அதோ inner region தான் cortical cell. ஓகேவா? Sometimes hypodermis இருக்கும் hypodermis இல்ல அதுக்கு கீழ இருந்ததுனா cortical cells present ஆயிருக்கு. ஓகேவா? Next பாருங்க importance of mycorrhizae helps to drive nutrition in monotropa, a saprophytic angiosperm, improves availability of minerals and water, drought resistant to plant, protects root from the higher plant from the attack of pathogen. Pathogen is nothing but harmful microorganism underline பண்ணி எழுதிக்கோ. Next பாருங்க lichen அடுத்த 5 mark question. The symbiotic association between algae and fungi is called lichen. The algal partner is phycobion or photobion. Phyco photo அப்படினாலே ரெண்டு பேருக்குமே algae என்ன தேவை photosynthesis நடத்துறதுக்கு light தேவை. So அதனால தான் it is called phycobion or photobion. Okay, next பாருங்க the fungal partner is called mycobion. இதெல்லாம் 2 mark questionல தனியா கூட கேட்கலாம். What is phycobion? What is mycobion அப்படினு கேட்கலாம். Next algae provides nutrition for fungal partner. In turn fungal provides protection and also helps for the fixing thallus to the substrate through rhizome. So algae என்ன பண்ணுது food produce பண்ணி மைக்கோக்கு கொடுக்குது fungi-க்கு கொடுக்குது. fungi அந்த இடத்துல அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் அதே சமயம் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க asexual reproduction is classified into fragmentation, sordia and cilia. Next phycobion reproduced by A kinase, Harmonia, A planospore. இதெல்லாம் என்ன அந்த algae டாபிக்லயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த செல்லுக்கு நடுவுல திக்கான ஹெட்டிரோசிஸ் இல்லாட்டி ஏகைனேட் ஃபார்மேஷன் நடக்கும். அது விழும்போது அங்க இருந்து புது ஆர்கானிசம் வரும்னு பார்த்தோம். ஏன்னா இது எல்லாமே கண்டினியூவேஷன், இதே கண்டினியூவேஷன் தான் நீங்க 12th பாப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க mycobion undergoes sexual reproduction and produce ascospore. Next classification based on the habitat. What is mean by habitat? Where they are dwelling. எந்த இடத்துல அது வாழுதோ எந்த இடத்துல live பண்ணுதோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லுவோம் habitat அப்படினு சொல்லுவோம். Not habit, habitat. ஓகேவா? Corticolus lives on bark. Next lignin lives lignin எங்க present ஆயிருக்கும்? எப்பவுமே ligninன்ற விஷயம் bark திக்கான மரம்லாம் இருக்கு இல்லையா அந்த மரத்துல தான் ligninன்ற விஷயம் present ஆயிருக்கும். அதனால தான் lignicolous. Next பாருங்க saxicolous on rock. terricolous சொல்லியாச்சு ground. அடுத்தது marine fresh water siliceous rock of sea. அடுத்தது siliceous rock of fresh water. Based on the morphology வச்சு எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? leprose, crustose and fruticose and foliose. leprose அப்படிங்கும்போது fungal distinct layer இருக்காது. crustose crust like இருக்கும். foliosனாலே leaf like னு அர்த்தம். leaf like structure. fruticose branched pendulous shrub like structure. picture இருக்கு பாருங்க. next distribution. இது இம்பார்ட்டன்ட்டான 2 mark question. Homomerous, what is heteromerous? Homomerous algal cells are evenly distributed in the thallus and heteromerous a distinct layer of algae and fungi is present. Ascolichen, ascocarpon விஷயம் எங்க பார்த்தோம்? the ascomycetes பார்த்தோம். அப்போ it is a combination of fungi. ascocarpon அதோட lichenum சேர்ந்தது தான் ascolichen. Basidiolichen னும்போது basidiomycetes plus lichen தான். அதாவது algal combination தான் basidiolichen. Next lichen secrete organic acid called oxalic acid which corrodes the rock surface and helps the withering of rock, acting as a pioneer of erosion. So rockல இருந்து sand form பண்றதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இது என்ன பண்ணும்னா oxalic acid acid ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால ராக் எல்லாம் உடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே நாள் உடைஞ்சிராது, பல வருடமா ஆயிடும் உடையும். புரியுதா? அடுத்தது arsenic acid is produced from lichen show antibiotic property. arsenic acid antibiotic யூஸ் பண்றாங்க. அடுத்து lichen வந்து sulfur dioxide sulfur pollution இருந்ததுன்னா இண்டிகேட்டரா பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க litmus paperக்காக இதை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க indicator in laboratories. next some
lichens are used as food for reindeer. Reindeerக்கு சாப்பாடாவும் இந்த lichen யூஸ் ஆகும். அவ்வளவுதான் இந்த lesson. This is the biggest lesson. So இத நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து நிறைய क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இதுல பாத்தீங்கன்னா group back 5 questions தான் இருக்கு. அதுக்கு மேல இருக்க அந்த ectomycorrhizae, lichen இந்த மாதிரி क्वेश्चन அதாவது economic importance of bacteria, fungi, ultra structure of bacteria இதெல்லாம் பார்த்தோம்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே 5 மார்க்லயோ இல்ல 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் an important lesson. If you have any doubts, please message me. Okay, on the next class we can see